இனிமேல் வாட்ஸ்அப் மூலிமா நாமளும் பணம் சம்பாதிக்கலாங்க. ஆமாங்க, யூடியூப் மூலிமா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறோமோ, அதாவது ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி நம்ம அதன் மூலிமா விளம்பரங்கள் மூலிமா நம்ம சம்பாதிக்கிறோம். இதுபோல் இப்போ வாட்ஸ்அப்பும் புதுசாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப் சேனலுங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சேனல்களை நம்ம சொந்தமாக க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ண போது யூடியூப் சேனல் மாதிரியே வாட்ஸ்அப் சேனலும் நம்ம க்ரியேட் பண்ணி பண்ணும்போது அவங்க இடையில ஆட்ஸ் கொடுப்பாங்க, அதாவது விளம்பரங்கள் கொடுப்பாங்க. யூடியூப் சப்ஸ்கிரைபர் மேலே இந்த வாட்ஸ்அப்புக்கும் நம்ம ஷேர் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸை கொண்டு வந்துக்கலாம். எவ்வளோ ஃபாலோவர்ஸுக்கு வராங்களோ அது தகுந்த மாதிரி உங்கள் வியூஸும் அதிகரிக்கும். யூடியூப்பில் விளம்பரங்கள் மூலிமா எந்த அளவுக்கு நம்ம பணம் கிடைக்குதோ அதே போல் வாட்ஸ்அப்லேயும் நம்ம சேனல் க்ரியேட் பண்ணி பண்ணும்போது அதன் விளம்பரங்கள் கொடுத்து அதன் மூலிமாவும் நமக்கு பணம் கொடுக்க போகிறாங்க. மெட்டா நிறுவனம் இந்த திட்டத்தை விரைவில் கொண்டு வர போகிறாங்க. பொதுவாக ஃபோனில் நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்போம். கூகுள் அசிஸ்டண்ட்டை ஆன் பண்ணி நம்ம வாய்ஸ் மூலிமா என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அது நமக்கு சர்ச் பண்ணி ரிலேட்டடாக நமக்கு கொண்டு வந்து தரும். அதே போல் யூடியூப்லேயும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வர போகிறாங்க. இது முக்கியமாக பாடல் ரசிகர்களுக்காகவே கொண்டு வர போகிறாங்க. அதாவது யூடியூப்பில் போய் நம்ம ஒரு பாடல் சர்ச் பண்ணுறோம், அதாவது சாங் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இனிமேல் டைப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வாய்ஸ் மூலயமா பழைய பாடல்கள் ஏதாவது இல்லை ஏதோ ஒரு பாட்டோ அதை நம்ம வரிகளை மறந்துருப்போம், ஆனால் அந்த ஹம்மிங் மட்டும் நமக்கு தெரியும். அப்படின்னு இருந்தாலும் பிரச்சனையே இல்லைங்க. நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு மூலிமா அந்த ஹம்மிங்கை மட்டும் பாடினா போதும், அது சம்மந்தமாக ரிலேட்டடாக உள்ள அத்தனை சாங்ஸையும் அது நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த டெக்னாலஜி கூடிய விரைவில் வரவிருக்கு. இந்த அப்டேட்டு யூடியூப்பில் வந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ உள்ள சூழ்நிலையில் கூகுள் பே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணுறோம். கூகுள் பே பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம பே பண்ணுறதுக்கு எந்த ஒரு காசும் பிடிக்க மாட்டாங்க. எல்லாமே ஃப்ரீயாகவே நமக்கு இப்போ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பேடிஎம், ஃபோன்பே இதிலலாம் சில நேரங்களில் ரீசார்ஜ் பண்ணும்போதோ இல்லை சில கமிஷன்கள் பிடிக்கப்படுது. அப்படி பிடிக்காதவங்களுக்கும் சில கூடிய சீக்கிரம் அதுவும் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் கூகுள் பே நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கப்புறம் காசை பிடுங்கிறது தான் ஒரு என்ஜிஓ நிறுவனத்தோட ஐடியாவே. நம்மளே ஒரு கடை வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்தா அதுக்கு கண்டிப்பாக கமிஷனுங்கிறது ஒன்று நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஆனால் இவங்கெல்லாம் பெரிய என்ஜிஓ கம்பெனிகள் இருந்தாலும் இவங்க எப்படி இலவசமாக கொடுக்குறாங்க? இலவசமாக கொடுத்து நிறைய பேரை யூஸ் பண்ண வைக்கிறாங்க. அதன் மூலிமா நிறைய பேர் சேர்ந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வசூலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போக 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 எல்லாத்துக்குமே கமிஷன்கள் பிடிக்கிறாங்க. அப்படி தான் கூகுள் பேயும் கமிஷன் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்துக்கும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு ரீசார்ஜுக்கு மட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 1 ரூபா கமிஷன் பிடிக்கிறாங்க. 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 2 ரூபா கமிஷன். 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 3 ரூபா கமிஷன். 300 ரூபாய்க்கு மேலே எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் 3 ரூபா வரைக்கும் கமிஷன் பிடிக்கிறாங்க. தற்சமயம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கமிஷனை பிடிக்க போகிறாங்க கூடிய சீக்கிரம். கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் போட்டியாக நம்ம தமிழ்னு ஒருத்தர் ப்ரௌசரை கண்டுபிடிச்சிருக்காரு. ஜோகோ கார்ப்பரேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி கம்பெனி நிறைய சாஃப்ட்வேர் மற்றும் வெப் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் டூல்ஸ் நிறைய அப்ளிகேஷனை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா ஸ்ரீதர் வேம்பு, டோனி ஜி தாமஸ், ஸ்ரீனிவாஸ் கனுமரு. இவங்க 3 பேரும் தான் இதை ஃபவுண்ட் பண்ணாங்க. இதில் ஸ்ரீதர் வேம்புங்கிறவர் தான் சிஇஓ. உள்ளா ப்ரௌசருங்கிற ஒரு சர்ச் இன்ஜினை உருவாக்கியிருக்காரு. கூகுளுக்கு ஈக்குவலாக வடிவமைச்சிருக்காங்க. நிறைய பேர் பயன்படுத்துகிறத பொறுத்து இன்னும் நிறைய மேம்படுத்தப்படுங்கிறோம் அறிவிச்சிருக்காரு. கூகுள் குரோமில் இல்லாத பல செட்டிங்ஸ்கள் இதில் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட சர்ச் இன்ஜின் டக் கோ அப்படிங்கிற சர்ச் இன்ஜினை ரிலேட்டடாக தான் இது வச்சு இயங்குது. பொதுவாகவே டக் கோ ஒரு சேஃப்டியான ப்ரௌசர். இது ஆண்ட்ராய்டு மற்றும் விண்டோஸ், மேக் என எல்லாத்துலேயுமே இந்த ப்ரௌசர் கிடைக்கிது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலிமா மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு விளம்பரம் இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் கூகுள் நிறுவனத்துக்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கும் போட்டியாக ஒரு ப்ரௌசரை உருவாக்கியிருக்கார். அதை நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாமே. ஆல்ரெடி இந்த சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் அதை பற்றி சொல்லுங்கள்.